الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهذه إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கிளையார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன் அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய சாலிஹீன்கள் அனைவருக்கும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் சய்யிதுல் ஐயாம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நல்ல நாளிலே ஜும்மாவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த நன்னாள் அல்லாஹுவை நெருங்கி அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்தனை செய்து நல்லடியார்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடிய ஒரு நன்னாள் அந்த காரியங்களை நிறைவேற்றுவதோடு அல்லாஹ்வுக்கு தக்குவா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் கூறி இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு ஹதருல் ஃபசாத் அலல் முஜ்தமிஆத் வல் அஃப்ராத், அதாவது ஊழல் அல்லது சீர்கேடு சமூகங்களுக்கும் தனிநபர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசுமாறு நான் வேண்டப்பட்டுள்ளேன். தலைப்பு நீண்ட நேரங்களை வேண்டியிருக்கக்கூடிய தலைப்பாக இருந்தாலும் கூட மிக சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்த வேண்டிய விடயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்கள் அனுப்பப்படாமல் இருந்த ஒரு காலகட்டம், அந்த இடைவெளியிலே அதே போன்று வேதங்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு அந்த வேதங்கள் திரிவுபடுத்தப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இந்த முழு மனித சமூகத்துக்கும் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூது பற்றி கூறுகின்ற பொழுது ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக், அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதரை சத்தியமான மார்க்கத்தை கொடுத்து அந்த நேர்வழியை கொடுத்து முழு மனித சமூகத்துக்கும் அனுப்பி வைத்ததாக குறிப்பிடுகின்றான். அதே போன்று அந்த தூதரைத்தான், அதாவது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிய தெரியாமல் இருந்த ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே, அந்த உம்மியீன்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பித்தார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம், அந்த சமூகத்தை அவர்கள் தூய்மைப்படுத்த வந்தார்கள். அதே போன்று வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் அல் குர்ஆனையும் தன்னுடைய ஞானத்தையும் அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் ஏனைய காலங்களிலே அவர்கள் நேர்வழியில் அவர்கள் வழிகாட்டியிருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த தூதரை இப்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பி வைத்ததாக கூறி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதில் அவர்கள் முன்வைத்த மிக அடிப்படையான அம்சங்களில் ஒன்றுதான் அவர்கள் சமூகத்தின்
சீர்கேடுகளுக்கு எதிராக போராடினார்கள். அதைத்தான் அல் குர்ஆன் அல் ஃபசாத் என்ற வார்த்தையால் பிரயோகிக்கின்றது. குர்ஆன் சொல்லக்கூடிய அல் ஃபசாத் என்ற வார்த்தை எல்லா ஊழல்களையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது. என்னென்ன வடிவங்களிலெல்லாம் ஊழல்கள், அனாச்சாரங்கள், சீர்கேடுகள் காணப்படுகின்றதோ அத்தனை ஊழல்களையும் அனாச்சாரங்களையும் சீரழிவுகளையும் சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இந்த ஃபசாத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. நீங்கள் இந்த பூமியிலே அந்த பூமியை இஸ்லாஹ் செய்த பின்னர், அந்த பூமியை சீர்படுத்திய பின்னர் நீங்கள் அந்த பூமியிலே ஃபசாதுகளை ஏற்படுத்த வேண்டாம், குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம், ஊழல்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். இந்த வசனத்துக்கு முன்னால் அல்லாஹு தஆலா மறுமையை ஞாபகப்படுத்துகின்றான். அல்லாஹ்விடம் இறைஞ்சி மன்றாடி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறு அடியார்களை அல்லாஹ் அழைக்கின்றான். அதற்கு பின்னரும் கூட அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு மறுமையை ஞாபகப்படுத்துகின்றான். அல்லாஹ்விடம் இறைஞ்சுமாறு, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் வேண்டிக் கொள்கின்றான். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? எப்பொழுது ஒருவன் மறுமை நாளை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்விடம் அடிபணியாது ஒருவன் இந்த பூமியிலே வாழ முற்படுகின்றானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே அத்துமீறல் என்ற ஒரு குணம் தோன்றுகின்றது. இஅ்திதா, அத்துமீற வேண்டும், எனக்கு எல்லாம் இருக்கின்றது, யாரும் எனக்கு தேவையில்லை, கடவுள் தேவையில்லை, எனவே நான் எதையும் சாதிக்க முடியும் என்ற அந்த உணர்வு அவனிடம் தோன்றுகின்றது. அதன் விளைவாகத்தான் அனைத்து விதமான குழப்பங்களையும் ஃபசாதுகளையும் ஏற்படுத்துவதற்கு அந்த மனிதன் துணிவு பெறுகின்றான். எனவேதான் சத்தியத்தின் பரம எதிரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுவது, அல்லாஹ் கூறுகின்றான், வஇதா தவல்லா, அவன் இந்த பூமியிலே பொறுப்புகளை எடுத்துக்கொண்டால், அதிகாரத்தை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டால், சஆ ஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா, பூமியிலே அவன் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, ஊழல்களை செய்வதற்காக வேண்டி விரைந்து செயல்படுவதாக அல்லாஹ் கூறுகின்றான். இத்தகைய ஊழல்களை அவன் விரைந்து செய்வதன் ஊடாக அவன் செய்ய முற்படுகின்ற வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், லியுஃப்ஸித ஃபீஹா வ யுஹ்லிகல் ஹர்ஸ வன் நஸ்ல், இந்த பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த பூமியிலே பயிர் பச்சைகளை எல்லாம் அழித்து, வேளாண்மைகளை எல்லாம் அழித்து, அதே போன்று உயிர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய, உயிர்கள் என்று கூறுகின்ற பொழுது அது மனித உயிர்கள் மட்டுமல்ல, ஏனைய உயிரினங்களையும் அழிக்கக்கூடிய உணர்வை அவன் எடுத்துக் கொள்கின்றான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத். அல்லாஹ் இறுதியாக கூறுகின்றான் சூரத்துல் பக்ராவின் 205ஆம் வசனம், நாங்கள் எல்லோரும் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இத்தகைய ஃபசாதுகளை, இத்தகைய குழப்பங்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே இன்று அதிகாரங்களை எல்லாம் தக்க வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்ததன் விளைவாக, மர்மையை மறைந்ததன் விளைவாக இன்று இந்த பூமியிலே நடைபெறக்கூடிய அத்தனை அனாச்சாரங்களையும் நாங்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்தின் கண்ணோட்டத்திலே பார்க்க முடியும். எனவே குழப்பங்களை, அநியாயங்களை, அத்துமீறல்களை அல் குர்ஆன் எங்களுக்கு பல வடிவங்களிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. பூமிக்கு அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்களும் எத்தகைய வடிவங்களிலே இத்தகைய ஊழல்களை எதிர்கொண்டார்கள் என்ற வரலாறுகளை எங்களுக்கு அல் குர்ஆன் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றது. எப்படி மனித உள்ளங்கள் சீர்கெடுக்கப்பட்டன, மனித உள்ளங்களிலுடைய அந்த உணர்வுகள் அகீதாவை விட்டும் தூரமாக்கப்பட்டு, மனித சிந்தனைகள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதான அகீதா இவற்றையெல்லாம் விட்டும் எப்படி தூரமாக்கப்பட்டன என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. எப்படி மனித உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எப்படி மனிதனுடைய நம்பிக்கைகள் பால்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற இத்தகைய அம்சங்களை எல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவேதான்
இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்ட பொழுது இந்த அத்தனை சீரழிவுகளையும் இந்த அத்தனை ஃபசாதுகளையும் எதிர்கொண்டார்கள். அந்த ஊழல்களுக்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே அர்கானுல் ஈமான் அல்லது அர்கானுல் இஸ்லாம் என்ற அம்சங்களை மாத்திரம் கற்றுக் கொடுத்து விட்டு அந்த சமூகத்திலே இருந்திருந்தால் அவர்கள் அத்தனை போராட்டங்கள், அத்தனை எதிர்ப்புகள், அத்தனை சவால்கள் ஒன்றையுமே எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள். மாற்றமாக அவர்கள் அர்கானுல் இஸ்லாம், அர்கானுல் ஈமான் இவற்றையெல்லாம் போதித்து மனித உள்ளங்களை சீர்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகங்களுக்கு மத்தியிலான உறவாடல்கள், ஒரு அடியானுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவாடல்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை, அது நீதியின் அடிப்படையிலே, அது சமத்துவத்தின் அடிப்படையிலே எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல் குர்ஆன் வசனம் கூறுகின்றது, வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளை மீறக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் மிக உறுதியாக ஒரு உடன்பாட்டை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கைகளை மீறக்கூடியவர்கள், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யுஸல, இரத்த உறவுகள் எப்படி பேணப்பட வேண்டும், இரத்த உறவுகள் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அல்லாஹ் தஆலா கட்டளைகளை மீறி அந்த உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்கள். இப்படி அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகள் மீறுவதன் மூலமாக, அல்லாஹ் தஆலா கட்டளையாக கூறிய இரத்த உறவுகளை துண்டிப்பதன் மூலமாக வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பங்களை ஊழல்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், உலாயிக லஹுமுல் லஅனது வலஹும் சூஉத்தார், இதுதான் தனி மனிதர்களுக்கும் சமூகங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து. அதாவது அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ தூரமாக்கப்பட வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முறித்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் தஆலா கட்டளையாக கூறிய அந்த உறவுகளை அவன் முறித்துக் கொள்ளட்டும். இதன் விளைவாகத்தான் குடும்பங்களுக்குள்ளால், நண்பர்களுக்குள்ளால் மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளையும் தோன்றுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அல்லாஹ்வுடைய லஅனத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அத்தகைய உடன்படிக்கைகளை மீறக்கூடாது, அது மிகப்பெரிய ஊழல். இரத்த உறவுகளை மீறக்கூடாது, அது மிகப்பெரிய ஊழல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். இன்று எத்தனை உடன்பாடுகள் மீறப்படுகின்றன. ஒரு அமானிதத்தை ஒப்படைப்பதற்காக ஒருவர்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த அமானிதத்தை ஒப்படைக்காமல் அவர் சூழ்ச்சி செய்வது, அவர் ஊழல் செய்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு அம்சம். ஒரு கடனை பெற்றுவிட்டு அந்த கடனை உரிய நேரத்திலே ஒப்படைக்காமல் அதற்கு மாறு செய்வது அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை மீறக்கூடிய செயல். அது அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்படுத்தக்கூடிய செயல். இப்படி நாங்கள் ஊழல்கள் பற்றி பேசுகின்ற பொழுது அரச மட்டத்தில் மட்டும் பேச முடியாது. அது தனிநபர் மட்டத்திலே ஊழல்கள் காணப்படுகின்றன, நிர்வாகங்களுக்கு மத்தியிலே ஊழல்கள் காணப்படுகின்றது, குடும்பங்களுக்கு மத்தியிலே ஊழல்கள் காணப்படுகின்றன. இத்தகைய ஊழல்கள் பேசப்பட வேண்டும், அத்தகைய ஊழல்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களுக்கு அல் குர்ஆன் எச்சரிக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியான ஊழல்களை பற்றி அந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அரசியல் ரீதியான மோசடிகள், ஊழல்கள் பற்றி சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஒருமுறை சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷிய வல் முர்தஷிய, லஞ்சம் எடுக்கக்கூடியவர்கள், லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களை அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்தார்கள். இப்படி சமூகங்களிலே எத்தனையோ விதமான ஊழல்கள் கேன்சர் போன்று பரவி காணப்படுகின்ற பொழுது அத்தகைய ஊழல்களுக்கு எதிராக போராடுவது அரசாங்கம் மாத்திரமல்ல, மாற்றமாக அது சமூகத்தின் கூட்டு பொறுப்பு. அதிலே ஒவ்வொரு தனிநபரும் சமூகங்களும் பங்கு கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அப்பொழுதுதான் அந்த ஊழல்களை ஒழிக்க முடியும் என்று எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அல் குர்ஆனிலே
ஒரு ஊழலை பற்றி ஒரு சூறா காணப்படுகின்றது. ஒரு முக்கியமான ஒரு ஊழலின் அந்த வடிவம், அதன் பேரிலே ஒரு சூறா காணப்படுகின்றது. சூரத்துல் முத்தஃபிஃபூன், அளவை நிர்வகிகளிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் என்ற அந்த பெயரிலே ஒரு சூறாவை கூட அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். வைலுல் முத்தஃபிஃபீன், அந்த அளவை நிர்வகிகளிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லதீன இதத்தாலு அலன் நாசி யஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடம் அளந்து நிறுத்து வாங்குகின்ற பொழுது பூர்ணமாக பெற்றுக் கொள்கின்றார்கள், ஆனால் அளவை நிறுவைகளில் அவர்கள் கொடுக்குகின்ற பொழுது அங்கே மோசடி செய்கின்றார்கள் கூறிவிட்டு அல்லாஹ் மறுமையை எச்சரிக்கை செய்கின்றான். வைதா காலுஹும் அவ்வஸனஹும் யுக்ஸிரூன் அலா யஸுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவர்கள் மறுமை நாளையிலே எழுப்பப்படுவார்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எனவே அல் குர்ஆன் ஃபசாத் என்ற அந்த விடயம் அது ஒரு பாரதூரமான விடயம். அது கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் சமூகங்களையும் அழிக்கக்கூடிய விஷயம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வெறுமனே எத்தனையோ நாகரிகங்கள் அழிக்கப்பட்டதற்கும் எத்தனையோ சமூகங்கள் அடையாளமே தெரியாமல் போவதற்கும் இந்த ஃபசாத், இந்த ஊழல் மிக அடிப்படையான அம்சம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். எனவேதான் அல் குர்ஆன் வசனம் ஒரு முக்கியமான வசனம், ஃபசாது பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் சீர்கேடுகள் தோன்றி இருக்கின்றது. இதன் காரணமாக பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் தங்களுடைய கரங்களால் தாங்கள் சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக. அதுக்கு அல்லாஹ் காரணம் அல்ல. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம், அதனை பயன்படுத்தி அவன் தன்னுடைய கரங்களால் சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாக இந்த பூமியிலே ஃபசாதிகள் தோன்றி காணப்படுகின்றன. அது வறுமை கோட்டுக்குள்ளால் மக்கள் ஏன் வாழுகின்றார்கள்? ஏன் இந்த பூமியிலே பொருளாதார பிரச்சினை? ஏன் இந்த பூமியிலே போதை வஸ்துக்களுடைய பாவனைகள், அதன் வியாபாரங்கள், இப்படி இந்த ஃபசாதிகளை எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மக்கள் அவர்கள் தேடிக்கொள்ளக்கூடியவை. லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு, அவர்கள் செய்த அந்த சில குழப்பங்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை அதன் மூலம் அவர்களை அதன் தண்டனையை சுவைக்க வைக்கின்றான். லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின்பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹ் தஆலா இவற்றையெல்லாம் இந்த சமூகம் தன்பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் என்னவென்று சொன்னால், இத்தகைய ஊழல்களை பார்த்து கொண்டு சீர்கேடுகளை பார்த்து கொண்டு ஒரு பொழுதும் பேசாமல் இருக்கக்கூடாது, வாய் மூடி இருக்கக்கூடாது. அப்படி வாய் மூடி இருப்பதனால் வரக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ்வுடைய லஅனத்துக்கு நாங்களும் உட்பட்டு விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய கோப பார்வை அது நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை மாத்திரம் சூழ்ந்து கொள்ளாது, மாற்றமாக எல்லோரையும் அது சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ்வுடைய கோப பார்வை, அல்லாஹ்வுடைய லஅனத், இதிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாக இருந்தால் அனைத்து விதமான இந்த ஊழல்களை ஒழிப்பதற்கு எங்களால் முடியுமான வழிகளில் எல்லாம் நாங்கள் உழைக்க வேண்டும் என்று எங்களுக்கு குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒரு முக்கியமான வசனம் அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்துல் மாயிதாவிலே 78ஆம் வசனம், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த அந்த நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வினால் லஅனத் செய்யப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய லஅனத்துக்குட்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கப்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எச்சரிக்கை செய்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? தாலிக பிமா அஸவ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். வகானு யஅதூன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் அத்துமீறினார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் அத்துமீறுவது, அதே போன்று கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்கள் தாங்கள் செய்த ஊழல்கள் சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே தடுத்துக் கொள்ளவில்லை. நன்மையை ஏவுவது ஒரு புறமாக இருக்கட்டும், ஆனால் தாங்கள் செய்த அந்த முன்கராத்துகள், தீமைகள், தாங்கள் செய்த அந்த குழப்பங்கள், இவற்றையெல்லாம் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் ஞாபகம் ஊட்டிக் கொள்ளவில்லை, அவர்கள் தடுத்துக் கொள்ளவில்லை. அதன் காரணமாக அல்லாஹ் கூறுகின்றான்,
லபிஸ மா கானூ யஃஅலூன். அவர்கள் செய்த அந்த செயல்கள் மிக மோசமான செயல்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை சபித்ததாக கூறி காட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்ன வழிகாட்டல், நாங்கள் அநியாயங்களை சகித்துக் கொண்டிருக்க கூடாது, அநியாயங்களுக்கு எதிராக முடியுமான வரை போராட வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அது ஒரு சுன்னத்தல்ல. அநியாயங்களுக்கு எதிராக, ஊழல்களுக்கு எதிராக போராடுவது ஒரு சுன்னத்தான விஷயம் அல்ல. அது ஃபரீலத்துன் ஷரஇய்யத்துன், எங்களுக்கு எங்களுடைய ஷரியா சொல்லித்தரக்கூடிய ஒரு வாஜிப், ஒரு கடமை. அந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும். எனவேதான் சொன்னார்கள், உன்சுர் அகாக்க லாலிமன் அவ் மظ்லூமன், உன்னுடைய சகோதரனுக்கு நீ அவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அல்லது அநீதிக்குட்பட்டவனாக இருந்தாலும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒருவர் அநீதிக்குட்பட்டால், அநீதி இழைக்கப்பட்டால் அவருக்கு நான் உதவி செய்ய முடியும், ஆனால் ஒருவர் அநியாயக்காரனாக இருந்தால் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹ்ஜுஸுஹு மினத்-துல்ம், அந்த அநியாயம் செய்வதிலிருந்து அவனை நீ தடுக்க வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும், இதுதான் அவனுக்கு செய்யக்கூடியது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் நன்மை சகோதரர்களே, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்ற ஒரு நல்ல மாதத்தை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். இந்த மாதம் நாங்கள் நேற்றைய தினம் ஆஷூரா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தினம் அல்லாஹ் தஆலா எப்படி தன்னுடைய நபி மூசாவையும் அவருடைய சமூகத்தாரையும் எப்படி ஒரு மிகப்பெரிய அநியாயக்கார அரசனிடமிருந்து காப்பாற்றின அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய தினம். அந்த தினத்தை நாங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பிரிவிலே நாங்கள் எங்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய ஊழல்கள், அனாச்சாரங்கள் இவற்றையெல்லாம் இல்லாமலாக்கி அழித்து, அநியாயங்கள் எங்கு காணப்பட்டாலும் கூட அவற்றை தட்டி கேட்கக்கூடிய, அவற்றை தடுக்கக்கூடிய அந்த பாரிய பணியில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ